ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பத்திரப்பதிவுத்துறையில் இந்த ஸ்டார் 3.0 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஸ்டார் 2.0 இருந்துச்சு. இப்போ ஸ்டார் 3.0 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கடந்த ஜனவரி மாதம் இதை அப்கிரேட் பண்ணாங்க. பட் இந்த அப்கிரேட் பண்ணதுக்கப்புறமா அதில் நிறைய சேவைகள் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதனால் பொதுமக்களுக்கு சுலபமாக அவங்களுடைய ப்ராசஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே மாதிரி பத்திர அலுவலர்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலை கொஞ்சம் குறைக்குது. ஸோ இந்த ஸ்டார் 3.0 சாஃப்ட்வேரில் எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது சம்மந்தமாக பதிவுத்துறை சார்பாகவே ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதில் ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த மாதிரியான சேவை அப்படின்னு இருக்குது. கண்டிப்பாக அந்த தகவல் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதுதாங்க அந்த சுற்றறிக்கை. அதாவது 22/1/2026 அன்னைக்கு இந்த சுற்றறிக்கை சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் 3.0 ஸ்ப்ரிண்ட் 1 ஆவணப்பதிவு, காகிதமில்லா நேரில் வருகையில்லா ஆவணப்பதிவு உட்பட பொதுமக்கள் நலனுக்காக புதிய சேவைகள், மென்பொருள் அமல்படுத்துதல், இது சம்பந்தமான அறிவுரைகள் வழங்குதல் தொடர்பாக அப்படின்னு போட்டு பார்வையில் ஒரு அரசாணை எண் கொடுத்துருக்குறாங்க. 12/7/2023 அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க ஸ்டார் 3.0 சாஃப்ட்வேர் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு. ஸோ அதனைத் தொடர்ந்து இப்போ இந்த ஸ்டார் 3.0 சாஃப்ட்வேர் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்டார் 3.0 சாஃப்ட்வேரில் எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் அனைத்து பதிவு அலுவலர்களுக்கும் 21/2026 அன்னைக்கு ஒரு மீட்டிங்கில் அவங்க போட்டு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகிதமில்லா ஆவணப்பதிவு. இது எப்படி காகிதமில்லா ஆவணப்பதிவை அவங்க நடத்துகிறாங்க, இந்த ஸ்டார் 3.0 சாஃப்ட்வேர் எப்படி அதை எடுத்துக்குது அப்படின்னு பாருங்கள். அதாவது சொத்தினை எழுதி கொடுப்பவர் மற்றும் எழுதி வாங்குபவரின் அடையாளமானது ஆதார் வழி பெறப்பட்ட குறுஞ்செய்தி அல்லது விரல் ரேகை வழி சரிபார்க்கப்படுவதுடன் ஆவணத்தை எழுதி பதிவுத்துறையின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து ஆன்லைன் வழி பணம் செலுத்தி சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சமர்ப்பிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சமர்ப்பிக்கப்பட்ட ஆவண விவரங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஆவணதாரர் மற்றும் தேவைப்படும் நேர்வுகளில் சாட்சிகள் சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி கைரேகை மற்றும் புகைப்படம் எடுக்கப்பட்டு பதிவு செய்து சார் பதிவாளரின் மின்னணு கையொப்பம் இடப்பட்டு மின்னணு ஆவணமாக இணையதள வழி பொதுமக்களுக்கு உடனுக்குடன் அனுப்பி வைக்க சார் பதிவாளர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இம்முறையின் மூலம் அனைத்து வகையான ஆவணங்களும் பதிவு செய்யப்படும் என்பதை பொதுமக்கள் அறியும் வண்ணம் சார் பதிவாளர்கள் அலுவலக விளம்பர பலகையில் விளம்பரம் செய்திடுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ சொத்தினை எழுதி கொடுப்பவர் மற்றும் எழுதி வாங்குபவருடைய அடையாளமான அந்த ஆதார் வழி பெறப்பட்ட ஓடிபி வெரிஃபிகேஷனு கை அல்லது விரல் ரேகை, கண் கருவிழி ரேகை. ஸோ இதை வெரிஃபை பண்ணிட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பத்திரம் ரெடி ஆயிரும். எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ சார் பதிவாளருடைய கையெழுத்தும் டிஜிட்டல் முறையில் போடுறாங்க. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டல் முறையில் கையெழுத்திடப்பட்டு உங்களுக்கு ஓடிபி வெரிஃபை ஆயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கையெழுத்திட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் காகிதமில்லா ஆவணப்பதிவு முறையில் முத்திரை தாட்கள் அல்லது ஸ்டாம்ப் பயன்படுத்தி ஆவணம் பிரிண்ட் எடுக்கப்பட்டு மேலேற்றம் செய்யப்பட்டு முத்திரைத்தாள் எண்கள் உள்ளீடு செய்யப்பட்டு ஆவணம் பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் நிகழ்வுகளில் ஆவணம் தாங்கிய முத்திரை திருவியை கணக்கில் கொண்டு ஆவணம் பதிவு செய்யப்பட்டவுடன் அசல் முத்திரைத்தாளில் முன்பக்கத்தில் இந்த மாதிரி முத்திரையிட்டு ஆவணத்தாள் எடுத்துகிட்டு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதாவது இது யாருக்கு அப்படின்னு பாருங்கள். நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி பேப்பர் வாங்கி அதில் ஸ்டாம்ப் எல்லாமே ஒட்டி பிரிண்ட் எடுத்து அதாவது அதில் சொத்து விவரங்கள் எல்லாமே பிரிண்ட் செய்யப்பட்டு அந்த ஆவணத்தை பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் நிகழ்வுகளில் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணிடுவாங்க. அந்த ஆவணத்தை ஸ்கேன் பண்ணி ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பதிவுத்துறை தலைவர் அவர் பார்த்துட்டு சார் பதிவாளர் டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டுருவாங்க. அது போட்டதுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணணும், அந்த ஆவணத்தில் இந்த மாதிரியான ஒரு டீட்டெயில் பிரிண்ட் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. இந்த முத்திரை தாளானது டேஸ் பதிவு மாவட்டம், எந்த சார் பதிவாளர் அலுவலகம், எந்த வருடம், எந்த எண் காகிதமில்லா பதிவு ஆவணத்திற்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டில் பிரிண்ட் பண்ணி ஆவணதார்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேவையில்லாமல் பேப்பர் செலவு, இந்த பேப்பர் காஸ்டிங்லாம் குறைக்கிறதுக்காக இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன் மூலமாகவே பண்ணணும் அப்படிங்கிறதுனால காகிதமில்லா ஆவணப்பதிவு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக பதிவேட்டின் தலைப்பு. அதாவது இந்த மாதிரி காகிதமில்லா ஆவணப்பதிவு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை அவங்க ரெஜிஸ்டரில் மென்ஷன் பண்ணணும்.
இந்த மாதிரி ஆவண எண், நாள், அப்புறம் முத்திரைத்தாள் வாங்கியவருடைய பெயர், முத்திரைத்தாள் எண், முத்திரைத்தாள் முகமதிப்பு, முத்திரைத்தாள் விற்பனையாளர் பெயர், உரிமம் எண், முத்திரைத்தாள் வாங்கிய நாள் மற்றும் மாவட்டம், அதே மாதிரி முத்திரைத்தாள் ஆவணதாரருக்கு திரும்ப வழங்கிய நாள், சார்பதிவாளர் சுருக்கொப்பம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க ரெஜிஸ்டராக மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் என்னென்னா நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவு. ஸோ ஆவணப்பதிவுக்கு பொதுமக்கள் நேரடியாக போக தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது யார் இருக்கலாம் அப்படிங்கிறது பாருங்கள். நீங்கள் நார்மலாக ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு லேண்ட் வந்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நேரில் போகணும். ஆனால் இது யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பாருங்கள். கட்டுமான நிறுவனத்திடமிருந்து புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கும் போதும், புதிதாக உருவாக்கப்பட்ட மனை பிரிவுகளிலிருந்து மனைகளை மட்டும் வாங்கும் போதும், முதல் கிரை ஆவணத்தை பொறுத்து பொதுமக்கள் தங்கள் வீட்டிலிருந்தோ அல்லது சம்பந்தப்பட்ட சொத்தை விற்பனை செய்யும் நிறுவனத்தின் அலுவலகத்திலிருந்தோ பத்திரத்தை இணையதள வழியாக பதிவுக்கு தாக்கல் செய்யலாம். ஸோ இது சேல் அக்ரிமெண்ட் எல்லா பத்திரை வகையுமே வந்து கொடுத்துட்டாங்க. எல்லாமே நேரடியாக வந்து போக தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு பொருந்தது? ஒரு பில்டர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு புதுசாக ஒரு மனை பிரிவுலேருந்து ஒரு மனை மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே அதை வந்து பத்திரப்பதிவில் வந்து பதிவுத்துறையில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போது அவங்ககிட்டருந்து வாங்கக்கூடிய ஃபஸ்ட் டைம் வாங்கக்கூடிய உங்களுடைய வீடு அல்லது மனைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இப்போ அங்கே சார்பதிவு அலுவலகத்துக்கு போக தேவையில்ல, வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நார்மலாக ஒரு கிராமத்துலேயோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம போய் தான் ஆகணும். மூணாவதாக அரசு வாரியங்களால் எழுதி கொடுக்கப்படும் ஆவணங்கள் நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு வாரியங்கள்னால் இது தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியம், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், இது போன்ற அரசு வாரியங்கள்லேருந்து பொதுமக்கள் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஆவண சொத்துக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்பதிவு அலுவலகம் போக தேவையில்லை. அந்த பர்டிகுலர் அரசு வாரியங்களினுடைய ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் பத்திரத்தை ஆன்லைன் மூலமாகவே பதிவு பண்ணி வாங்கிக்கலாம். அதெல்லாம் உடனுக்குடன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், எந்த நேரத்திலும் மற்றும் எந்த இடத்திலும் இருந்து ஆவணம் சமர்ப்பிக்கும் வசதி. நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவு வசதி வாயிலாக பொதுமக்கள் இந்திய எல்லைக்குட்பட்ட எந்த இடத்திலிருந்தும் எந்த நேரத்தில் அனைத்து நாட்களிலும் ஆவணங்களை தயார் செய்து சமர்ப்பிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எல்லாத்துக்கும் இந்த டிஎன் ரெசிடென்ட் வெப்சைட் மூலமாகவே நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். அப்புறம் தானியங்கி பத்திர உருவாக்கம், ஆட்டோமேட்டிக் டீட் கிரியேஷன். அதாவது இந்த டிஎன் ரெசிடென்ட் வெப்சைட்டில் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆவணப்பதிவு அப்படிங்கிறதுல போனீங்கன்னா அதில் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் அது வந்து ஒரு 2-3 டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்கும். அதெல்லாம் அப்படியே ஃபில் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பத்திரத்தினுடைய வகையை பொறுத்து அதுவாக ஆட்டோமேட்டிக்காக பத்திரத்தை வந்து க்ரியேட் பண்ணிடும். ஏஐ மாதிரி அதுவாக வந்து க்ரியேட் பண்ணிடும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், அல்லது அதிலேயே இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் டியூட்டி பேப்பரில் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு பதிவுத்துறைக்கு வந்து அனுப்பிச்சிடலாம். இதுதான் வந்து தானியங்கி பத்திர உருவாக்கம். அடுத்ததாக தரம் உயர்த்தப்பட்ட இணையதளம். அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார் 2.0 வந்து ஸ்டார் 3.0 ஆக்கியிருக்காங்க. ஏற்கனவே இந்த பதிவுத்துறை வெப்சைட்டை போன வருஷம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இதனுடைய இன்டர்ஃபேஸ் எல்லாமே உயர்த்தியிருக்கிறாங்க. இன்டர்ஃபேஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க. இதில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் ப்ராசஸிங் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக இருக்குது. அடுத்ததாக ஒருங்கிணைந்த முகப்பு அட்டை மற்றும் விரைவு குறியீட்டின் QR பேஸ்டு பேமெண்ட் வழி பணம் செலுத்தும் முறை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் QR பேஸ்டு வந்து பணம் செலுத்த முடியும். பட் இப்போ 1000 ரூபாய்க்கு குறைவாக வந்து நீங்கள் ஏதாவது கட்டணம் செலுத்தணும் அப்படின்னாலும் QR கோடை ஸ்கேன் பண்ணி பணம் செலுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் இந்த பதிவு பணியினை பொதுமக்கள் பார்வையிடும் திரை ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அது 27 அங்குலம் கொண்ட பெரிய திரை வசதி. இப்போ அவங்க பத்திரத்துக்காக ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா, ஃபோட்டோ எடுக்கிறது வந்து அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் அந்த 27 அங்குலம் உள்ள அந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம் நம்மளுடைய ஃபோட்டோ வந்து இப்படி கிளாரிட்டியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வசதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த அடுக்குமாடி குடியிருப்பு மறு விற்பனை ஆவணங்களை கட்டட களப்பணியின்றி அன்றே திரும்ப வழங்கும் வசதி, ஃபீல்டு விசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுக்குமாடி குடியிருப்பு மறு விற்பனை அப்படின்னா என்னென்னு சொல்லிடுறேன். அடுக்குமாடி குடியிருப்புனா அப்பார்ட்மெண்ட்டு, ஃப்ளாட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு வீடோ அல்ல வீடு வந்து வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓனர் இருக்காங்க, அவங்ககிட்டேருந்து நீங்கள் அந்த வீட்டை வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சார்பதிவாளர் அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய நபர்கள் கட்டட களப்பணி பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை என்னென்னா, அந்த சார்பதிவாளர் அலுவலகத்திலேருந்து அவர் வந்து அந்த பில்டிங்கை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீட்டை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பத்திரத்தை நம்மளுக்கு சைன் பண்ணி கொடுப்பாங்க. பட் இப்போ அந்த ப்ராசஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மறு விற்பனை ஆவணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஓனர் இருக்காங்க, அந்த ஓனர் இன்னொருத்தர்கிட்ட விற்கும்போது
அவர் பத்திரப்பதிவுத்துறையில் போய் பதிவு பண்ண போகும்போது சார் பதிவாளர் வந்து கட்டட கலப்பணி பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டு அல்லது ஃப்ளாட்டில் வந்து லிஃப்ட்டு, பார்க்கிங் வசதி இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு டக்குன்னு வந்து அந்த ஆவணதாரர்களுக்கு பத்திரத்தை கொடுத்துருங்க, உடனே சைன் போட்டு கொடுத்துருங்க, டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு மையக்கணினியின் மின்னணு கையொப்பமிட்டு சான்றிதழ் நகலை உடனுக்குடன் தன்னிச்சையாக வழங்கும் வசதி. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சான்றிதழ் நகல் கேட்குறீங்க, டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சு, அதுக்கு நீங்கள் சான்றிதழ் நகல் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது 2 to 3 days ஆகும். பட் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண அடுத்த செகண்டே இருந்தால் டீட்டெயில் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் பேமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆகி உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்துடும் டாக்குமெண்ட், உடனே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் சான்றிட்ட பிற நகல்கள் வெளிநாடுகளில் வசிப்பவர்களால் எழுதி கொடுக்கப்பட்டு சார் பதிவாளர்களால் முத்திரை தேவை சான்று செய்யப்பட்ட பொது அதிகார ஆவணங்கள், நீதிமன்ற ஆவணங்கள், கடன் ஆணைகள், குறிப்பாணைகள் மற்றும் இசைவு தீர்ப்பு ஆகிய ஆவணங்களின் சான்றடிக்கப்பட்ட நகல்களை ஆன்லைன் வழி பெறும் புதிய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சொத்து தொடர்பான பரிவர்த்தனைகளை எளிய வழியில் வில்லங்க சான்றில் தேடுதல். ஸோ இதுக்கு முன்னாடி ஈசி சர்டிஃபிகேட் நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம், வில்லங்க தான் இருக்குதான்னு பார்ப்போம், அல்லது ஈஸி டவுன்லோட் பண்ணுவோம். அதில் 2-3 அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. முன் ஆவண வழி தேடுதல், ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் பேஸ்டு சர்ச்சு, இந்த ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. வருவாய் கிராம வாரியாக வந்து ஈஸி சர்ச் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கிராமத்தின் சார் பதிவாளர் அலுவலக எல்லை மாறினாலும் ஒரே வில்லங்க சான்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பர்டிகுலர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி நாளடைவில் இன்னொரு கிராமமாக அது வந்து உருவாகுது. அப்போ 2 சார் பதிவாளர் அலுவலகம் ஆயிரும். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி 2 சார் பதிவாளர் அலுவலகத்துலேயும் போயிட்டு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும், அதுக்கான ஈஸி. பட் இப்போ வந்து ஒரே ஈஸி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஎன் ரெஜினட் ஆப்பில் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு புலனவழி செய்தி அனுப்புதல், வாட்ஸ்அப் பேஸ்டு கம்யூனிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை சங்கம் பதிவு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து வர தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலாண்மை தகவல் அமைப்பு எம்ஐஎஸ் டாக்குமெண்ட் 24/7 × 365 days 365 நாளும் எம்ஐஎஸ் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ பத்திரப்பதிவு பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன எந்தெந்த ஊரில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எம்ஐஎஸ் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் பார்த்துக்கலாம். மேம்படுத்தப்பட்ட திருமண பதிவு தகவல் தேடுதல், அதாவது திருமண பதிவு எண் வாரியாகவும் அல்லது மணப்பெண் அல்லது மணமகனின் பெயர் மற்றும் பிறந்த தேதி ஆகிய ஏதேனும் ஒரு விவரத்தை உள்ளீடு செய்து அந்த டீட்டெயில்ஸை சர்ச் பண்ணி திருமண விவரங்களை பெறும் வண்ணம் மென்பொருளில் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. நான் கடைசியாக பாருங்கள், 2 Mbps வேகத்திலிருந்து 4 Mbps வேகத்திற்கு தர மேம்பாடு. இப்போ ஏற்கனவே இது அமலில் தான் இருக்குது. ஒரு சில சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு மட்டும்தான் அது கொண்டு வந்திருந்தாங்க. மேலும் பார்த்திங்கன்னா 200 சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு இந்த 2 Mbpsலேருந்து 4 Mbps வேகத்திற்கான தர மேம்பாடு வந்து செய்ய போகிறாங்க இந்த ஸ்டார் 3.0 சாஃப்ட்வேர் வந்ததில். அதுக்கப்புறம் ஓகே, இதான் வந்து இந்த சர்க்குலர் சொல்லியிருக்காங்க. இந்த சர்க்குலருக்கான PDF ஃபைல் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பொறுமையாக வந்து படித்து பாருங்கள். நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.